தமிழில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரே வெட்டு குத்து வயலன்ஸ்னு போயிட்டு இருக்க தமிழ் சினிமாவில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கோட ஒரு ஃபீல் குட் மூவி வர்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அதே மாதிரி இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சினிமா. எதிர்காலத்தில் நடக்க போகிற சில விஷயங்கள், ஸ்பெர்ம் டொனேஷன், கே மேரேஜ், அதுக்கப்புறம் டெஸ்ட் டியூப் பேபி, இதை பற்றின விஷயங்கள்லாம் போல்டாக பேசுனதுக்காகவே டைரக்டரை பாராட்டணும். அப்புறம் ரவிமோகன், நித்யா மேனன் 2 பேருமே அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. 2 பேரோட ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. அவர் வந்து ரொம்ப சட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருந்தாரு. மற்ற ஒரு ஆக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் ரொமான்ஸு அப்புறம் எமோஷனலான சீன்ஸ் மட்டும்தான். அவருமே சரி, நித்யா மேனனுமே சரி, 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இல்லை, காதலிக்கு நேரம் படம் பார்த்துட்டு வரேன். இப்போ படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கதையை ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்தில் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஸ்பெர்ம் டொனேட் மூலியமாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. 2வது சீன் என்னன்னா ஜெயம் ரவி வந்து ஸ்பெர்ம் டொனேட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்ன கதைன்னு சொல்லிட்டு எல்லாராலையும் கெஸ் பண்ண முடியும். 5 நிமிஷத்தில் நீங்கள் கதை சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் எதுக்கு உட்காந்து 2.5 மணி நேரம் படம் பார்க்கணும்? அடுத்து என்ன வர போகுதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதுலேயும் வந்து ஒரு ஏகப்பட்ட லேக்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு கதை தெரிஞ்சு போச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ஃபுட்பால் சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கும் ஃபுட்பால் படத்துக்கு சம்மந்தமே கிடையாது. அதை வந்து சும்மா ஒரு சீன் 2 சீன் சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். அதையும் ரொம்ப லென்த்தாக கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஜெயம் ரவியோட எக்ஸ் லவர்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த பொண்ணு வரா. அட்லீஸ்ட் அவளை வந்து கிளாமர் யூஸ் பண்ணிருக்கலாம், அதுவும் யூஸ் பண்ணல. சும்மா வந்துட்டு அவ ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்டுட்டு போறா. இந்த படமே ஓவராலாக வந்து ரொம்ப லேகு, ரொம்ப ஒரு ஏமாற்றம். காதலிக்க நேரம் இல்லை, மக்களுக்கு படம் பார்க்க நேரம் இல்லைன்னு சொல்லணும். நல்லா இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. எனக்கு படம் ஓகேவா தான் இருந்தது. ஏன்னா அந்த 2 மணி நேரம் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சான்னா சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு லீவுக்கு நான் போய் ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் வந்தேன். எனக்கு வந்து கெட்டு போகிறது அது ஒரு காரணம், நம்ம ஒரு காரணமாக இருக்கு. அதுதான் சொல்கிறேனே, நான் சொன்னதுமே அதுதான். படத்தோடைய கான்செப்ட் புதுசாக இருந்ததே தவிர அது என்னைய வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சானா இல்லைன்னு தான் நான் சொன்னேன். அதுக்காக தான் நான் சொன்னேன். சொந்த பேரண்ட்ஸையும் வந்து அவங்கள தள்ளி வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு தான் அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க சேர்ந்து வாழ்றதா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு உமன் சென்ட்ரிக் மூவி தான் கம்ப்ளீட். ஹீரோயின் காம்பினேஷன் நல்லா இருக்கு. அவங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நித்யா மேனன், ரவி சார் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அவங்களோட சாம்னஸ் வந்து நல்லா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லணும். நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் சாங்ஸ் நல்லா இருக்கு. இடையில இந்த சாங் எதுக்குடா இந்த இடத்துல வேணும், ஆஸ் அ கமர்ஷியல் மூவியா எப்படியும் டைரக்டர்ஸ் வந்து சாங்ஸ் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் கொஞ்சம் சாங் கம்மி, ஒரு 3 சாங் 4 சாங் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்தெந்த இடத்துல சாங் பிளேஸ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் மாத்திக்கலாம், எந்தெந்த இடத்துல வருங்கிறத மட்டும் கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. மேக்கிங் நல்லா இருக்கு. மேக்கிங் நல்லா கிளியரா பண்ணியிருக்காங்க, கிளீனா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷனும் சூப்பரா இருக்கு. அதாவது ஒரு விமன் டைரக்டருக்கான ஒரு கோரே வந்து ஒரு மூவியை வந்து ப்ராப்பரா அந்த என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி பண்ற மாதிரி தான் இருக்கும். எல்லா டைரக்டர்ஸுமே சொல்றேன், விமன் டைரக்டர் மட்டும் இல்லை. அது அந்த வகையில வந்து மற்ற டைரக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க நல்லாவே படத்தை கேரி அவுட், இப்போ ஒரு விமன் டைரக்டர் வந்து நல்லாவே ஒரு படத்தை கேரி பண்ணியிருக்காங்க. அதான் சொன்னோம். நல்லா இருக்கு. முரளி சார் பையன் நல்லா பண்ணியிருந்தாரு. பஸ் படமே நல்ல ஒரு இதுவாக நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்ல போர்லாம் போகுது, ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கு. படம் நல்லா இருக்கு. ரெண்டுமே இருந்தது, ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. நல்லா படம் நல்லா எல்லாம் சஸ்பென்ஸாக நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஜெயம் ரவி சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி, கேஸ்ட் குரூ எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே இன்ட்ராக்டிவாக இருக்கு. யோகி பாபுவோட காமெடிஸ் அந்த பேர் நல்லா இருக்கு. காமெடி எமோஷன் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு சார். ஏஆர்ஆர் சொல்ல வேணுமா, ஏஆர்ஆர் மாஸ் பண்ணிட்டாரு. பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே மாஸ் பண்ணிட்டாரு. சாங் கூட எல்லாமே நல்லா இருக்கு. எமோஷன் நிறைய இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேயும் நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்கு. தேங்க்யூ. எந்த காம்போ சார்? நித்யா மேனன் நல்லா இருக்கு. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது என்னன்றது ஒரு நல்ல இம்பாக்டிவாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. குளம் இருந்துச்சுண்ணா, பேச்சு வராதுண்ணா. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. மியூசிக் தான் செம்மையா இருந்தது. சூப்பரா இருந்தது. ரஹ்மான் சூப்பராக இருந்தது. மியூசிக் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது கம்பேக் தான். அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐயோ, அது ரொம்ப மெச்சூர்டாக அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நிறைய விஷயத்த வந்து இதில் சொல்லியிருக்காங்க. லைக் கே பேரண்டிங், அப்புறம் கே மேரேஜ், அப்புறம் ஸ்பெர்ம் டோனர், நிறைய இருக்கு. நிறைய மெச்சூர்டாக இருக்கு. நல்லா இருக்கு.
நல்லா தான் பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் எப்படி பண்ணியிருக்காங்க? பிடிச்சிருக்கு. ரியாக்ஷன் எனக்கு சொல்ல தெரியலன்னா நல்லா இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு வரீங்க. அப்புறம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எப்படி இருக்கு? இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. குட் வாட்ச். யுவன் சங்கர் ராக் எப்பயும் போல மியூசிக் நல்லா இருந்துச்சு, ஆனால் நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் வரும், அதை வெயிட் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். பிடிச்ச விஷயம்னா அது ட்விஸ்ட் தான் இருக்கிறதுல பிடிச்ச விஷயம். ஓகே ஃபைன், அது பெட்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரொமான்டிக்காக இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபுல்லாக பிளாக் பஸ்டர், லைக் சண்டை போடுற மாதிரி. செமையா நடிச்சிருக்காப்ல முரளி பையன். மியூசிக் வைஸ் எப்படி இருக்கு? செமையா இருக்கு. எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். இன்னொரு ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. இல்ல அவங்க கேமியோ தான், வினய் கேமியோ தான், மற்றவங்க எல்லாருமே கேமியோவா தான் வந்துருக்குறாங்க. இவங்க 2 பேர் தான் மெயின் படத்துல. மியூசிக் எந்த அளவுக்கு அவரு அந்த ஃபீல் குட்டை வந்து அந்த ஏரமனோட மியூசிக் கொஞ்சம் எலிவேட் பண்ணியிருக்கு. அந்த இலியில் இழுக்குதடி சாங் வந்து நடுவில் கொஞ்சம் தான் வரும், என்னடா பாதி தான் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தா கடைசியில் ஏஆர் ரஹ்மானோட டான்ஸ் வந்து போனஸ் மாதிரி போஸ்ட் இன் கிரெடிட்ல வருது, அதுவுமே நல்லா இருக்கு. படத்துல நிறைய லேக் இருக்கு. லேக் எங்கேயுமே இல்லை. இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி. இதில் வந்து உங்களுக்கு ஆக்ஷன் இருக்காது, சேசிங் இருக்காது, அடிதடி இருக்காது. ஸோ ஸ்பீடாலாம் போகாது, மெதுவாக தான் போகும். மலையாள சினிமாவை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஃபாஸ்ட். அது அவ்வளோ அளவுக்குலாம் ஸ்லோ இல்லை, மீடியமாக போகுது. ஓவராலா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற படம். வெட்டுக்குத்து இல்லை, வயலன்ஸ் இல்லை, செக்ஷுவல் கண்டென்ட் இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ் தியேட்டரில் தாராளமாக பார்க்கலாம். டெக்னிக்கலாக படம் சூப்பராக இருக்குங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ரொம்பவே சூப்பராக இருக்கு. உண்மையிலே அவர் மியூசிக்கெல்லாம் அடிச்சிக்க முடியாது. அதே மாதிரி படம் வந்து டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டாக இருக்கு. இண்டிவிஜுவல் சீன்ஸ் அவங்க எடுத்த விதம் நல்லா இருக்குது. எல்லா ஆக்டர்ஸும் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காங்க, ரொம்ப பிரிண்டாக நடிச்சிருக்காங்க. கதை ஃபர்ஸ்டே சொன்னதுனால நமக்கு மொத்தமாட்டே படம் வந்து ஆக்சுவலாக ஒரு படமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியே கிடையாது, கொஞ்சம் ரொம்ப லேக்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்தில் கதை சொல்லிட்டிங்கன்னா நம்ம எப்படி உட்காந்து பார்க்குறது.